என் மாமியார் சொல்லி கொடுத்த முட்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகா, வெங்காயம், மஞ்சள் தூள், பெருஞ்சீரகம் போட்டு நல்லா நல்லா நைஸாக ஆனால் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கணும். அது கூட உப்பு, கொத்தமல்லி கீரை, ஒரு 5 முட்டை போட்டு நல்லா அடித்து வச்சுக்கணும். அடமாவு பதத்துக்கு அடைச்சி வச்சுக்கிட்டு நம்ம குழிப்பணியார சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா குழிப்பணியாரம் குழியாக அப்படியே ஊற்றி திருப்பி போட்டு எடுத்தால் ஸ்பாஞ்ச் மாதிரி இதை இப்படியே சாப்பிட்லாம். என் பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம அப்படி செய்ய போகிறதில்ல. இதை வச்சு தான் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு புளித்தண்ணி கரைச்சிட்டு அதில் 4 பச்சை மிளகாவை நான் உடச்சி போட்டுக்குவேன். அந்தமாரி உடச்சி போட்டுட்டு நம்ம மீன் குழம்புக்கு எப்படி மசாலா அரைப்போமோ தேங்காயெலாம் வச்சு அந்தமாரி அரைச்சி அதையும் அது கூட சேர்த்துட்டு கருவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு வச்சுக்கணும் மீன் குழம்புக்கு வைக்கிற மாதிரி. அப்புறம் மண் சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி வடகம் வத்தல் இருக்குல்ல அது போட்டு நல்லா வறுத்து விட்டு அது கூட கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் போட்டு வறுத்து விட்டு நம்ம இந்த மீன் குழம்புக்கு பெசரி வச்சுருக்கோம்ல அந்த ஆணத்தை தூக்கி அதில் ஊற்றி அது நல்லா கொதிக்கும் போது இந்த நம்ம முட்டை குழிப்பணியாரம் முட்டை செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை அதில் போட்டு இது நைட்டே செஞ்சு வச்சிடணுங்க. மறுநாள் மதியம் சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டு அந்த முட்டையை எடுத்து சாப்பிட்டா அப்படியே ஆணத்தில் ஊறி செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க.